திருநெல்வேலியில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசாருடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கள நிலவரங்கள் என்ன பகிர்ந்துக்கோங்க. வணக்கம் பிரபாபதி. ராமநாதபுரம் மாவட்டம் கடந்த மாதம் 1ஆம் தேதி திருநெல்வேலியில் நடைபெற்ற ஒரு கூட்டத்தில் செந்தில் என்பவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையும் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் தரைக்குறைவாகவும் அவமரியாதையாகவும் பேசியுள்ளார். இதனால் செந்தில் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இதுவரை கைது செய்யப்படவில்லை என கூறி ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் பகுதியில் உள்ள ஆப்பநாடு மறவர் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் முன்பு இன்று நடத்தப்போவதாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இருப்பினும் முதுகுளத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் முதுகுளத்தூரில் உள்ள முத்துராமலிங்க தேவர் திருமண மகால் முன்பு ஆர்ப்பாட்டத்திற்கு செல்வதற்காக கூடியிருந்தனர். அவர்கள் ஆர்ப்பாட்டத்திற்கு செல்ல முடியாத அளவிற்கு 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். மற்றும் பேரிக்காடுகள் மற்றும் கயிறுகளை அமைத்து தடுப்புகளிட்டு தடுத்திருந்தனர். இந்த நிலையில் ஆர்ப்பாட்டம் செய்ய தொடங்கி போலீசாரின் கயிறுகளையும் தடுப்புகளையும் தாண்டி சென்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அவர்களை வழிமறித்து கைது செய்து காவல்துறை வாகனத்தில் ஏற்றினர். கைது செய்யப்பட்டவர்கள் காவல்துறை வாகனத்திலிருந்து இறங்கி பேருந்து நிலையம் அருகே உள்ள தேவர் சிலையை நோக்கி புறப்பட்டனர். பின்பு ஆப்பநாடு மறவர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி முதுகுளத்தூர் பேருந்து நிலையம் அருகே உள்ள முத்துராமலிங்க தேவர் சிலை முன்பாக அமர்ந்து கைது செய் என கோஷங்களை எழுப்பினர். அப்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சந்தி சம்பவ இடத்திற்கு வந்து ஆப்பநாடு மறவர் சங்க தலைவர் டாக்டர் ராம்குமாரிடம் பேச்சுவார்த்தையில் நடத்தி பொதுமக்களையும் கலைந்து போக செய்தனர். இதனால் முதுகுளத்தூர் பகுதியில் 5 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டு மிகவும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பிரபாவதி. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன்.